சிம்பிளா, ஹெல்த்தியா 10 நிமிஷத்துல டேட்ஸ் அதுக்கப்புறம் நட்ஸ் எல்லாம் வச்சு நம்ம ஒரு பர்ஃபி பண்ண போறோம். அதாவது இது வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் பார்ன்னு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸ்க்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இதில சுகர், வெல்லம் எதுவுமே நம்ம ஆட் பண்ணாம பண்ணியிருக்கோம். 1 வீக் வரைக்குமே கெட்டு போகாது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பாதாம் வந்து ஒரு 1 கப் எடுத்துக்கலாம். பிஸ்தா, முந்திரி இதெல்லாம் சேர்த்து 1 கப். அதுக்கப்புறம் திராட்சை. இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு ஃபைனா சாப் பண்ணிக்கணும். இது எல்லாத்துலயுமே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, புரோட்டீன் அதிகமா இருக்குன்னு சொல்லலாம். புரோட்டீன் ரிச் ஆனது ஹை புரோட்டீன்னு சொல்லலாம். குழந்தைகளுக்கு போன் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப நல்லது கூட அது. இதுக்கப்புறம் டேட்ஸ எடுத்துட்டு, அதனோட சீட்ஸ மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணி, இதையும் ஃபைனா சாப் பண்ணி எடுத்துக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு ஸ்வீட்னஸ குடுக்கும். இன்னும் எக்ஸ்ட்ரா ஸ்வீட் வேணும் அப்டின்னா, நீங்க வந்து தேன் போட்டுக்கலாம். இப்ப இதில சன்ஃப்ளவர் சீட்ஸையும், அதுக்கப்புறம் பம்ப்கின் சீட்ஸையும் போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இதில எள்ளு. எள்ளு வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். எள்ளுல கால்சியம், இரும்பு சத்து ரொம்ப அதிகமா இருக்கு. ரொம்ப ரொம்ப நல்லது கூட. அதாவது ஸ்கின் க்ளோவுக்கும் நல்லது. ஹேர் க்ரோத்துக்கும் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இத வந்து தனியா ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச அந்த நட்ஸ் எல்லாம் போட்டுட்டு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊத்திட்டு இதையும் ரோஸ்ட் பண்ணணும். ஸோ இப்படி ரோஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, 1 வீக் வச்சிருக்கும்போது கெட்டு போகாம இருக்கும். ஸோ இதில தேவைப்பட்டா நீங்க நிலக்கடலையிலேருந்து ஆரம்பிச்சு, சிரோஞ்சி எது வேணாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நம்மட்ட இருக்க நட்ஸ் வால்நட்ஸ் நல்லாயிருக்கும். ஹேசல்நட் நல்லாயிருக்கும். இருந்ததுன்னா சொல்றேன், நீங்க எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சின்ன குழந்தைங்க அப்படின்னா, இது எல்லாம் நம்ம ரோஸ்ட் பண்ணிட்டு அரைச்சுட்டு பண்ணலாம். இப்போ பேன்ல நம்ம நெய் ஊத்திட்டு, பேரிச்சம்பழத்த போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இது மாதிரி சாஃப்ட்டா வந்துரும் உங்களுக்கு. இப்படி வரும்போது என்னாகும் அப்படின்னா, அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கும். ஸோ இத போட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் மிக்ஸ் பண்ணுங்க. மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நீங்க பண்ணலாம். இன்கேஸ் இது வந்து நல்லா பிடிச்சுக்கல அப்படின்னா, தேன் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஊத்தலாம். ஸோ இப்போ நமக்கு பெர்ஃபெக்ட்டா வந்துட்டுருக்கு. இது ஒண்ணோட ஒண்ணு சேர்ந்து வந்தோனே, நம்ம எடுத்து ட்ரேல போட்டுட்டு, நம்ம அத செட் பண்ண விட்டுறலாம். இன்கேஸ் அப்படி வந்து பர்ஃபி மாதிரியோ, பார்ஸ் மாதிரியோ வேணாம் அப்படின்னா, நீங்க லட்டு மாதிரி பிடிச்சுக்கலாம். லட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 1 வீக் கெட்டு போகாது. இதில நான் சாக்லேட் சிப்ஸ் வந்து போடுறேன். இது வந்து 1/2 கப் நான் போட்டிருக்கேன். நீங்க வந்து டார்க் சாக்லேட் இல்ல அப்படின்னா, மில்க் சாக்லேட் வந்து சின்ன சின்னதா பொடி பொடியா கட் பண்ணியும் போடலாம். இதெல்லாம் வந்து போடும்போது குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப அந்த டேஸ்ட் வந்து பிடிக்கும். இப்போ நம்ம ட்ரேல போட்டுட்டு ஒரு 1 மணி நேரம் விட்டுட்டீங்க அப்படின்னா, நல்லா செட் ஆயிடும். ஸோ இதுக்கு மேல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டார்க் சாக்லேட்ட வந்து மெல்ட் பண்ணி ஊத்தலாம். அதுவுமே நல்லாயிருக்கும். ஆனா நான் வந்து அப்படியெல்லாம் எதுவும் பண்ணல. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அப்படி பண்ணலாம். இல்ல அப்படின்னா பாதாம் பட்டர். அதாவது பாதாம் நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு, அந்த பட்டர் மாதிரி நல்லா அரைச்சுக்கணும். அத வந்து மேல ஊத்துனீங்கனாலும் நல்லாயிருக்கும். நிலக்கடலையில வந்து அப்படியும் பண்ணலாம். ஸோ பாருங்க, ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சு நமக்கு. எப்படி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சூப்பரா செட் ஆயிடுச்சு. ஸோ எடுத்து தேவையான ஷேப்ல நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்போர்ட்ஸில இருக்கிற குழந்தைகளுக்கு டெய்லி ஒண்ணு குடுக்கலாம். ஏன்னா, அவங்க ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணுறதுனால, கண்டிப்பா ஒரு எனர்ஜி தேவைப்படும். ஸோ அதனால இது மாதிரி நம்ம செஞ்சு குடுக்கலாம். ஸோ டெய்லி குழந்தைகளுக்கு 10:00 ஸ்நாக்ஸுக்கு வந்து குடுத்தீங்க அப்படின்னா, ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஹை புரோட்டீன் உள்ளதுன்னு சொல்லலாம். ஸோ இத வந்து நம்ம கட் பண்ணிட்டு, நம்ம தேவையானத எடுத்துக்கிட்டு ஃப்ரிட்ஜில வச்சிடலாம் நம்ம. ஃப்ரிட்ஜில வச்சுட்டிங்கனாவே உங்களுக்கு கெட்டு போகாது. ஸோ இதே மாதிரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபீஸ் வேணும்னா, நீங்க உத்தமி கிச்சன ஃபாலோ பண்ணலாம். கிரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனலுமே இருக்கு. அதுலேயுமே 2000 ரெசிபீஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் டாட் இன்ங்கிற வெப்சைட்ட 19 இயர்ஸா ரன் பண்றோம். அதுலேயுமே 8000 ரெசிபீஸ் இருக்கு. எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸா. ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நான் நெறைய ரெசிபீஸ் போட்டிருக்கேன். ஹை புரோட்டீனான பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சு டின்னர் எல்லாமே. லஞ்சுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ரெசிபீஸ் இருக்கு. ஆயில் வந்து இல்லாம ஆயில் குறைவா யூஸ் பண்ணி